ஒவ்வொரு முறை சிரிக்கும் பொழுதும் இதயம் தூய்மை செய்யப்படுகிறது. தேன்மொழி பூங்கொடி. காஃபியை விட டீ தான் நல்லது. ஏன்னா காஃபில ரண்டி இருக்கு. நேரு மாமா சொன்னாரு சோம்பேறித்தனம் தான் மிகப்பெரிய எதிரி என்று. காந்தி தாத்தா சொன்னாரு உங்கள் எதிரியையும் நேசியுங்கள் என்று. ஆல் ரைட், ஸோ அடுத்ததாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். வி ஆல் ரெடி ஃபார் தட்? எஸ். எத்தனை பேருக்கு இங்கே ஸ்டாண்டப் காமெடிலாம் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, சூப்பர். We are about to welcome Mr. Madhivanan to kindly join us on stage. அனைவருக்கும் வணக்கம். நான் வரும்போது ஒரு நியூஸ் பார்த்துட்டு வந்தேங்க. தங்க விலை 40,000க்கு வந்துடுச்சாங்க. ஏங்க உங்ககிட்ட தான் சொல்கிறேன், தங்க விலை 40,000க்கு வந்துடுச்சான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை அலாட் பண்ணதான் அப்படி சொன்னேன். ஒவ்வொரு முறை சிரிக்கும் பொழுதும் இதயம் தூய்மை செய்யப்படுகிறது. வாழ்வின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம்தான் சிரிப்பு. சிரிப்பில்லாத உலகம் சிறகில்லாத பறவைக்கு சமம் என்று சொல்லி நகைச்சுவைக்குள்ளே போயிடுவோமா? உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கட்டுமா? காஸ்ட்லியான கிழமை எதுங்க? சரியாதான் சொல்றீங்க, வெள்ளிக்கிழமை தாங்க. நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம சாகாம இருக்கணும். கசப்பே இல்லாத மொழி எதுங்க? தேன்மொழி தாங்க. தேன்மொழி பூங்கொடி. காஃபியை விட டீ தான் நல்லது. ஏன்னா காஃபில ரண்டி இருக்கு, டீல ஒரு தானே இருக்கு. ஒரு ஆசிரியர் மாணவன்கிட்ட கேட்குறாங்க, புலி தூங்கியது இங்கிலீஷில் சொல்லுன்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் டைகர்னு. அடுத்த கொஷின் கேட்குறாங்க, நீ ஏன்டா குழப்பமாக இருக்கன்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நேரு மாமா சொன்னார் சோம்பேறித்தனம் தான் மிகப்பெரிய எதிரி என்று. காந்தி தாத்தா சொன்னார் உங்கள் எதிரியையும் நேசியுங்கள் என்று. இப்போ நான் மாமா சொன்னதை கேட்கட்டா இல்லை தாத்தா சொல்கிறதை கேட்கட்டான்னு ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொன்னான். அதுக்கு சார் அவனை ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டு அடுத்த பையன்கிட்ட நான் பாடம் நடத்தினதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், தூங்க வைக்கிறதுல உங்ககிட்ட தூக்க மாத்திரை கூட தோத்து போயிருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார்னு சொல்கிறாங்க. சார் தலையிலே கையை வச்சு உக்காந்துட்டாரு. ஒரு பையன் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா நம்ம வீட்டு மேலே காக்கா கத்தனா சொந்தக்காரர் வருவாங்களான்னு. அதுக்கு அந்த அப்பாவும் ஆமான்னாரு. உடனே அந்த பையன் கேட்குறான், அவங்க எப்போ திரும்பி போவாங்கன்னு. அந்த அப்பா சொல்கிறாரு, உங்கள் அம்மா கத்தனா போயிடுவாங்கப்பான்னு. கணவன் மனைவி கிட்ட சாப்பிடும்போது கோபமாக 2 கண்ணுக்குது தானே இந்த அரிசியில் கல்லை புறக்கிட்டு தான் சமைக்கிறதுன்னு கேட்குறாங்க. உடனே மனைவி 32 பல்லுக்குது தானே இந்த கல்லை மென்று தான் சாப்பிட்றதுன்றாங்க. பேரண்ட் தான் இப்படின்னா பசங்க அதுக்கு மேலே. ஒரு பையன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், கடவுளே எனக்கு எதுவும் வேணாம், எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சூப்பர் ஃபிகரான மருமக வந்துட்டா அதுவே எனக்கு போதும், வேற எதுவும் வேணான்றாங்க. பைபிளை எப்படி யோசிக்குது பாருங்க. சரி பையனை விடு, பொண்ணு அதுக்கு மேலே அப்பா கிட்ட சொல்லுது, அப்பா நான் அமெரிக்காவிலிருந்து ஒரு பையனை காதலிக்கிறேன்னு. அதுக்கு அந்த அப்பா கேட்குறாரு, அவன் எப்படிம்மா உங்ககிட்ட சிக்கனான்னு. உடனே சொல்கிறா, இன்டர்நெட்டில் தேடினேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணோம், வாட்ஸ்அப்பில் 2 மாதமாக காதலிச்சுட்டு இருக்கோம். உடனே அப்பா அப்படியாம்மா, அப்போனா இப்படி ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக்கப் ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்டில் பேபிக்கு ஆர்டர் போட்டுரு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சா வாழு, பிடிக்கலையா OLX போடு, வித்துட சொல்லு. வாழ்வின் மாற்றத்திற்கு வந்துட்டோம். உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. உலகின் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. அதைவிட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது. அதைவிட சிறந்த விஷயம் அவர்களுடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது. கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள்.